வணக்கம் மாலிக் நண்பர்களே, வாழ்க்கை திருப்பம் பயணத்தில் இன்னைக்கு நாள் 11. நமக்கு குலதெய்வமான மார்க்கெட்ல தான் இன்னைக்கு விலாகே தொடங்குச்சு. வாங்க போக பார்க்கலாம். அதிகாலை 3 மணிக்கெல்லாம் மார்க்கெட் வந்தாச்சு. அம்மா அப்படியே பில் சொல்ல அனுப்பிட்டு நான் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சிட்டேன். இவர் கையில நம்ம காஃபி குடிச்சாதான் அந்த காஃபி மாதிரி இருக்கும். மற்றவங்க யாரும் போட்டா அந்த கடையில குடிக்கவே பிடிக்காது. மார்க்கெட் வேலையை முடிச்சுட்டு அப்படியே வரும்போது அம்மா கூட ஒரு நல்ல பாட்டு. உங்களில் பாதி பேத்துக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம விளாகிங் சேனல் ஆரம்பிச்சதே மார்க்கெட்ல தான். அதனாலதான் நம்ம குலதெய்வம் சொல்லி இந்த விளாக ஆரம்பிச்சேன். 2 மூட்டை மட்டும் தான் நான் கார்ல எடுத்துட்டு வந்தேன். மற்ற மூட்டைலாம் வண்டியில சொல்லி விட்டேன். அவங்க கொண்டு வந்து பத்திரமா சேர்த்துருவாங்க. இந்த 2 மூட்டையை நான் கார்ல எடுத்துட்டு வந்தேன்னு தெரிஞ்சாலே எங்க அப்பா என்ன வாரி கேட்பாரு. அதனால விளாக அவருக்கு போகாத மாதிரி நான் பாத்துக்கணும். வர என்னன்னு தெரியல, கோயம்புத்தூர் வந்து லிட்டில் ஊட்டியா மாறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையில் 7 மணிக்குள்ள ரோட்ல ஃபுல்லா மிஸ்டா இருக்கு. அதை தொடர்ந்து அப்படியே வீட்டுக்கு வந்து ஷூவா மாட்டிட்டு ஓடுற கிளம்பிட்டேன். இன்னைக்கு இவன் இப்பதான் தூக்கத்துல இருந்து இருந்துச்சுனால இவனையும் கையோட இழுத்துட்டு அப்படியே ஓடுற கிளம்பிட்டேன். ஒர்க் அவுட் ரெபிடேஷன் ஒர்க் தான் பிளான் பண்ணியிருந்தேன். 1 கிலோமீட்டர் ரெபிடேஷன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதோட ஃபுல் வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. போறவங்களுக்கு டாட்டா காமிக்கிறதுல நமக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், மரத்தினோ பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் தான் சொல்றேன், ஆனா நம்ம 1 கிலோமீட்டர் ஃபினிஷிங்ல தான் இழந்த பழ மரம் இருக்குன்னு இது நாள் பார்க்கலன்னு சொல்லி இனிமேல் அந்த மரத்தை போட்டு சுரண்டி எடுத்துருவேன். போஸ்ட் ஒர்க் அவுட் மீலுக்கு மூஸ்லிஸ் தான் பிளான் பண்ணியிருந்தேன். பாப்பா அப்பதான் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வந்தா. அவளுக்கு பாலை சூடு பண்ணி கொடுத்துட்டு நாங்க 2 மியூஸ்லிஸை கலக்கிட்டு வரண்டால உட்காந்து கூல்டர் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதற்கு பின் வீட்டுல ரொம்ப நாளா ஒரு பல்பு குடைச்சல் கொடுத்துருந்துச்சு. அதை கையோட மாத்திட்டு அந்த மாத்திர நேரத்துல ஒரு கால் நம்ம வாகன நண்பர் இருந்து வாடா வெளியே போலான்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு குரல் எங்க அப்பா கிட்ட இருந்து தைக்க கொடுத்த துணி அப்படியே கையோட வாங்கிட்டு வந்துடான்னு சொல்லி அப்படியே அந்த துணியும் போய் வாங்கிட்டு அப்படியே வரும்போது காலுக்கு 2 டப்பாங்க வாங்கிட்டு இதை ஆக்சுவலா ரியல் ஓஜி சம்பவம் ஆரம்பிச்சு. உங்கள எத்தனை பேருக்கு ஜென் கார் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்றது எனக்கு தெரியல. பட் எனக்கு நான் ஓட்டி பார்க்கும்போது செம்ம ஃபீலிங்ஸ். இதுக்காக தான் நம்ம வாகனம் நம்மளை கூப்பிட்டு இருந்தாரு. அதை ஓட்டிட்டு செம்மையா ஊரெல்லாம் சுத்திட்டு அப்படியே சாயந்தரம் போய் பிசி ஒர்க் அவுட்டை பார்த்துட்டு அதை முடிச்சுட்டு பாப்பா கூட கொஞ்ச நாள் விளையாண்டு இன்னைக்கு நாளில் முடிச்சிட்டேன். டாட்டாவே நாளைக்கு பார்க்கலாம்.